الرحمن الرحيم الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون صدق الله العليم. நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காக்க வல்ல மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் சன்மார்க்கத்தின் கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள், அவர்களை சேர்ந்த தாபிஊன்கள், தபு தாபிஈன்கள், கியாமத் நாள் வரைக்கும் இந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே எடுத்து நடக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹு தாலாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை ஒரு கடமை என மதித்து நேரகாலத்துடன் மஸ்ஜிதிலே ஏத்துகாஃபுடைய நியத்தில் அமர்ந்திருக்கும் அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, வாலிப சகோதரர்களே, படைத்தவன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எவற்றையெல்லாம் எடுத்து நடவுங்கள், பாரமாக சுவர்க்கத்தை தருகிறேன் என்று என்னையும் உங்களையும் ஆசையுட்டிருக்கின்றானோ அத்தகைய நல்ல காரியங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும், எவற்றையெல்லாம் வேண்டாம் விட்டுவிடுங்கள், இதற்கு பகரம் பயங்கரமான நரகம்தான் என்று என்னையும் உங்களையும் எச்சரித்திருக்கின்றானோ அத்தகைய பாவ தீய காரியங்களில் இருந்து முற்றுமுழுதுமாக தவிர்ந்து கொள்ளும்படி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான மேலான பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, ஒரு தடவை இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் ஒரு சபையில் வைத்து ஒருவர் ஒரு கேள்வியை கேட்டார். வாழ்க்கை என்றால் என்ன? ஜீவித்தை அனுகுமாக்த. சபையில் இருந்தவர்கள் எல்லாம் எதிர்பார்த்தார்கள், வாழ்க்கையை பற்றி கேட்டிருக்கிறார், இதற்கான பதிலும் மிகவும் தெளிவாக விளக்கமாக விரிவாக இருக்கும் என்று. ஆச்சரியம் என்னவென்றால், இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்ட கேள்விக்கு கொடுத்த பதில் ஆக சிறிய ஒரு பதில். அவர்கள் சொன்னார்கள், இன்னமா அந்த ஐயாமு மஅதூதா, உங்களுக்கு இறைவன் மூலம் எண்ணி கொடுக்கப்பட்ட சில நாட்கள் தான் உன்னுடைய வாழ்க்கை என்பதாக. கண்ணியமானவர்களே, உலகத்தில் ஒரு மனிதன் 63 வருடம் வாழ்வதாக இருந்தால் அவன் வெறுமனே 23,000 நாட்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறான். உலகத்திலே ஒரு மனிதன் 40 வருடம் வாழ்ந்தால் நாங்க சொல்றோம் 40 வருஷம் ஆகிட்டாம், 40 வருஷத்தை அடைஞ்சிட்டோம் என்று நாங்கள் அதை பெருசா பார்த்தாலும் கண்ணியமானவர்களே, வெறுமனே 14,600 நாட்கள் அவர் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாரு. உலகத்திலே மனிதன் வாழும் வாழ்க்கை அவனுக்கு இறைவன் மூலம் எண்ணி கொடுக்கப்பட்ட ஒரு சில நாட்கள். கண்ணியமானவர்களே, மனிதன் ஆசைப்படுகிறான், இறைவன் மூலம் எனக்கு எண்ணி கொடுக்கப்பட்ட இந்த நாட்களை எனக்கு தேவையை போல் நான் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்று மனிதன் அதற்காக வேண்டி பிளான் பண்ணுகிறான். மனிதன் ஏண்ட லைஃபை நான் அமைச்சு கொள்ளணும். அது என்னுடைய ஓலவலாக இருக்கேலும், என்னுடைய ஏலவலாக இருக்கேலும், என்னுடைய ஜொப்பாக இருக்கேலும், என்னுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கேலும், அது எனக்கு தேவை மாதிரி நான் பிளான் பண்ண வேண்டும் என்று மனிதன் பிளானும் பண்ணுகிறான், அதற்காக வேண்டி முயற்சியும் செய்கிறான். ஜனவரி ஆரம்பத்தில் திருமணத்துடைய ஒரு சில கார்டுகளை கொண்டு வந்து மே கார்டு ஹொந்தா இது, மே கார்டு ஹொந்தா இது என்று கார்டுகளை செலக்ட் பண்றாங்க. உங்களுக்கு கல்யாணம் எப்பன்னு கேட்டா டிசம்பர்ல இருக்குதான். டிசம்பர்ல இருக்கிற கல்யாணத்துக்கு ஜனவரில கார்டு செலக்ட் பண்ணி முடிஞ்சு யாரு கோக்கி, எங்க புஃபே, என்ன சாப்பாடு, யாரு உடுப்பாட்டுற, எந்த ஹோல்ட எடுக்கிற, நான் ஃபர்ஸ்ட் டே என்ன உடுக்குற, செகண்ட் டே என்ன உடுக்குற, எங்கட ஃபேமிலிக்கான தீம் கலர் என்ன, எல்லாம் ஜனவரி பிப்ரவரியில முடிவு செஞ்சு பிளான் பண்ணி டிசம்பர் ஆகிற நேரத்தில் அது எல்லாத்துக்குமான முயற்சியும் செஞ்சு முடிஞ்சு பிளந்து சொல்லல. கண்ணியமானவர்களே, ஏனென்று கேட்கிற நேரத்தில் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு நாள் இல்லையா வெட்டிங் டே, அது அழகாகணும் இல்லையா, என்ற லைஃப்ல மறக்க முடியாத சில நாட்களாக அது இருக்க வேண்டும் இல்லையா என்று பிளானும் பண்ணுகிறோம், அதற்காக வேண்டி முயற்சியும் செய்கிறோம். பிழை என்று சொல்லல. நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, என்னுடைய கேள்வி என்னண்டா, வாழ்க்கையில் வாழும் ஒவ்வொரு நாளையும் அழகுபடுத்த வேண்டும் என்று நினைக்கும் நானும் நீங்களும் வாழ்க்கையின் கடைசி நாளான அந்த மௌத்துடைய நாள் எப்படி அமைய வேண்டும் என்று ஏதாச்சும் பிளான் பண்ணிருக்கிறோமா?
என் கல்யாணத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் டே கோட் கிட் உடுக்க வேண்டும் என்று நினைக்கும் மணமகன், என் 2வது டே நான் சரவாணி உடுக்க வேண்டும் என்று நினைக்கும் மணமகன், என்னுடைய மரணத்தினுடைய கஃனை நான் தான் போட வேண்டும் என்ற சிந்தனை. என் மகளோட நிக்கால, என் மகளோட கல்யாணத்துல என் மூத்த மகளோட புள்ள, என் பேர புள்ள ஃப்ளவர் கேலா நிக்கணும் என்று விரும்புற அப்பா, என் ஜனாசாவை என் பேர புள்ள 4 தக்பீர் கட்டி தொழுவிக்க வேண்டும் என்ற சிந்தனை. எனக்கும் சஹாபாக்களுக்கும் உள்ள மிக பெரும் வித்தியாசம் இதுதான் கண்ணியமானவர்களே. சஹாபாக்கள் வாழ்நாளை மௌத்துக்கான தயாரிப்புக்குரிய நாட்களாக அமைத்துக் கொண்டார்கள். நானும் நீங்களும் மௌத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புகாரியுடைய ரிவாயத், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடைசி நாட்கள் சக்கராத்தில் இருக்கிறாங்க. அன்புமகள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அழைச்சி சொல்றாங்க, மகளே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்ட கஃன் எப்படி இருந்தது தெரியாமல்ல கேக்குறாங்க. மகளை பார்த்து, மகளே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்ட கஃன் எப்படி இருந்துச்சு? மகள் சொல்றாங்க, வாப்பா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய கஃன் 3 சுத்துக்களால 3 புடவைகளால இருந்துச்சு. இப்ப வாப்பா சொல்றாரு மகளை பார்த்து, மகளே, அதோ அந்த கபர்ல என் 2 ஜுப்பா இருக்குது, அந்த 2 ஜுப்பாயும் எடுத்துக்கொண்டு வாங்க. அந்த 2 ஜுப்பாக்களும் கொண்டு வந்து, வாப்பா நோயில இருக்கிறாரு, சக்கராத்துல இருக்கிறாரு, கையில கொடுக்கப்படுது. அந்த 2 ஜுப்பாவையும் மகள கையில கொடுத்து சொல்றாரு, மகளே, இந்த 2 ஜுப்பாவாலையும் தான் உங்களோட வாப்பாவாகிய நான் கஃன் செய்யப்பட வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து 3 என்பதனால உங்களோட கையால இன்னும் ஒரு துணியை போட்டு என்னை கஃன் செஞ்சிருங்க மகளே. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த 2 ஜுப்பாவையும் எடுத்து பார்க்கறாங்க. அது மிச்சம் பழசா இருக்குது, அது பாவிச்சு பாவிச்சு உக்கி போன போல இருக்குது. இப்ப கேட்கறாங்க, வாப்பா, உங்களுக்காக ஒரு துணியை போடேண்டி எனக்கு இதர 2 துணிகளும் போடுவதொன்னும் பெரிதல்லவே, நான் உங்களோட மொத்த கஃனையும் போடுறேனே. வாப்பா சொன்ன பதில், இல்லை மகளே, இந்த 2 ஜுப்பாவும் உங்களோட வாப்பட லைஃப் டைம் பிளான் மகள். சுப்ஹானல்லாஹ். இந்த 2 ஜுப்பாவும் உங்களோட வாப்பட லைஃப் டைம் பிளான். என்ன விசேஷம் வாப்பா? சொன்னாரு, மகளே, நான் துனியால என் ரப்புக்கு முன்னால நிக்கிற நேரத்துல, என் சுஜூதுல நான் ரப்போட கதைக்கிற நேரத்துல, நான் எதை ஆடையாக அணிந்து என்னுடைய ரப்புடன் கதைத்தேனோ அதே ஆடை நான் மௌத்துடைய நேரத்திலும் எனது ரப்பை சந்திக்கும் போது அணிந்திருக்க வேண்டும் என்பது என் தஹஜ்ஜுடைய பிளான் மகள். அது என் ஃபர்லு தொழுகையுடைய பிளான் மகள். எனவே நான் தொழுகைக்காக வேண்டி மாத்திரம் 2 ஜுப்பாக்களை வைத்திருந்தேன். நான் தொலை உடுத்த ஜுப்பாவோடு என் ரப்ப சந்திக்க வேணும் என்பது என் வாழ்நாளுடைய பிளான். எனவே இந்த 2 ஜுப்பாவால என்னை கஃன் செய்யுங்க என்று மகளுக்கு சொன்னார்கள். அந்த 2 ஜுப்பாவால தான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கஃனும் செய்யப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, வாழ்நாள் முழுக்க மௌத்துடைய கடைசி மௌத்துல களிமா சொல்லணும் என்ற பிளான் அல்ல, மௌத்தாகிற நேரத்துல சுவர்க்கத்தை பார்க்கணும் என்ற பிளான் அல்ல. அதற்கான பிளான் ஏராளம் ஏராளம். வெறுமனே நான் மௌத்தாகிற நேரத்துல உடுக்குற கஃன், இன்னும் எனக்கு கஃனுடைய சிந்தனையே வந்தில்லை. புகாரியுடைய ரிவாயத், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு வயசான ஒரு உம்மம்மா, ஒரு வயசான ஒரு பெண்மணி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வோட சபையில வந்து சபையோட சேர்ந்து கொள்ள வெட்கத்தினால கொஞ்சம் ஒரு ஓரமா இருக்கிறாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாயை முன்னால் அழைச்சாங்க. கையில ஒரு பேக் கொண்டு இருந்துச்சு. கேட்டாங்க, இது என்ன? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு இம்போர்ட் பண்ணப்பட்ட ஒரு துணி கிடைச்சிச்சு, எனக்கு இதால உங்களுக்கு ஒரு ஜுப்பா தைச்சு கொடுத்தா நல்லம் என்று நினைத்து நானே என் கையால உங்களுக்கு ஒரு ஜுப்பா தைச்சு எடுத்துட்டு வந்தேன் யா ரசூலல்லாஹ் என்று அந்த தாய் கையில இருந்து அந்த பெக்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வோட கையில கொடுக்குறாங்க. எடுத்து பார்த்தா மிச்சம் பசுந்தான அழகான ஒரு புத்தம் புதிய ஒரு ஜுப்பா. கண்ணியமான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அந்த கிஃப்டை ஏற்றுக்கொண்டாங்க. அதற்கு அடுத்த வந்த வெள்ளிக்கிழமை சஹாபாக்கள் எல்லாம் மஸ்ஜிதில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டில இருந்து வெளியில வராங்க. சஹாபாக்கள் ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து கண்ணால ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வை காட்டிக் கொள்றாங்க.
ஏனென்ற கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் மிச்சம் ஏழ்மையாக மிச்சம் எளிமையாக வாழ்ந்தவங்க. பெருசா நல்ல ஜுப்பான்றதற்கு, அழகான ஜுப்பான்றதற்கு, புதிய ஜுப்பான்றதற்கு இருக்கல்ல. மிச்ச நாளைக்கு பின்னால ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஒரு அழகான ஒரு புதிய ஜுப்பல கண்ட சஹாபாக்கள் சந்தோஷம் பூரித்தது. ஒருவர் இன்னொருத்தரை பார்த்து கண்ணால ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் பாருங்களே எவ்வளவு அழகா இருக்கிறாங்க, எவ்வளவு பசுந்தா இருக்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் பார்த்து சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புதிய ஜுப்பாவோட மிம்பர்ல ஏறினாங்க, குத்பாவை முடிச்சாங்க, கீழே போய் தொழுகை நடத்தினாங்க. இப்ப ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு திரும்பி போற நேரத்துல சபையில இருந்த ஒரு சஹாபி எழும்பி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், ஏலாண்டாம தர முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னிடம் கேட்கப்பட்டு மறுத்தது கிடையாது. சொன்னாங்க, என்ன வேணும்? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உடுத்துட்டு இருக்கிற ஜுப்பாவை தர முடியுமா? சஹாபாக்களுக்கு கோபம் பேசிட்டு கண்ணியமானவர்களே, சில சஹாபாக்களுடைய முகமெல்லாம் மாற ஆரம்பித்து விட்டது. அடே அப்பா, மிச்ச நாளைக்கு பின்னால் உடுத்த ஒரு ஜுப்பா, நல்ல ஜுப்பா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அதை இன்னும் ஒரு நாள் பூர்த்தியாக உடுத்து கூட முடிக்கல, அதற்குள்ளால் அந்த ஜுப்பாவை கேட்டு விட்டாரே. சஹாபாக்களுடைய முகங்கள் மாற ஆரம்பிக்குது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே இடத்துல அந்த ஜுப்பாவை கலட்டினாங்க, அந்த சஹாபியுடைய கையில கொடுத்துட்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. இந்த சபையில இருந்த எல்லோருடைய கேள்வியையும் ஒரு சஹாபி எழும்பி கேட்டார். சஹல் பின் சாயித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழும்பி கேட்டார், அடே அப்பா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் மிச்ச நாளைக்கு பின்னால ஒரு நல்ல ஜுப்பா, ஒரு பசுந்தான ஜுப்பா உடுத்திருக்கிறாங்க, அவங்க அதை உடுத்து கொஞ்ச நேரம் கூட ஆகல, நீங்க போய் அதை கேட்டுட்டீங்களே என்று சொன்ன நேரத்துல அந்த சஹாபி சொன்னாரு, நான் இந்த ஜுப்பாவை கேட்டா நீங்க எல்லாம் எனக்கு ஏசுவீங்க என்று தெரிந்துத்தான் நான் கேட்டேன். நீங்க எல்லாம் ஏசுவீங்க, நீங்க எல்லாம் என்னோட கோவிச்சுவீங்க என்று தெரிந்துத்தான் கேட்டேன். ஆனாலும் லியகூன கஃபனி ஹாதா, என்னுடைய கஃபனாக இந்த ஜுப்பா இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கேட்டேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அவர் சொன்னாரு, நாளைக்கு ஒரு மனிதன் மவுத்தாகினதற்கு பின்னால கபர்ல அவனை வச்சதற்கு பின்னால ஒரு மலக்கு வந்து ஒரு கேள்வி கேட்க போறாரு. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த திருவதனத்தை காட்டி, மன் ஹாதா, இது யார் என்று தெரியுமா என்று கேட்கிற நேரத்துல வயகூலுல் முனாஃபிக், முனாஃபிக்கள் சொல்லுவாங்க, ஹா ஹா லாதிரி லாதிரி, இவரா, இவர் எங்களுக்கு தெரியாதே, நாங்க இவரை கண்டில்லே, எங்களுக்கு இவர் அறிமுகம் இல்லே என்று கேட்கிற நேரத்துல அதே மலக்கு என்னையும் பார்த்து மன் ஹாதா, இது யார் என்று தெரியுமா என்று கேட்கிற நேரத்துல நான் என்னுடைய இந்த கஃபனை கரங்களினால் பிடித்து சொல்ல வேண்டும். இது யாரென்றா கேட்கிறாய்? நான் அணிந்திருக்கும் கஃபன் அன்னாருக்குரியது தான் என்று சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய லைஃப் டைம் பிளான் என்று சொன்னார். சஹாபாக்களுடைய வாழ்நாளுடைய திட்டமும் முயற்சியும் இதுவாகத்தான் இருந்துச்சு. கண்ணியமானவர்களே, நம்முடைய பிளான் என்ன? 23 வயசுல சொல்றோம், தவ அவரது பஹக்கிங் கேசரா பென்ஸ் கார் එකක් නතර කරනවා. ஏலும் முயற்சித்தால் முடியும். அதே 23 வயதுடைய வாலிபனை பார்த்து நீங்க உம்ரக்காக என்ன முயற்சி செஞ்சிருக்கிறீங்க, நீங்க உங்களோட மௌத்துக்காக என்ன முயற்சி செஞ்சிருக்கிறீங்க, உங்களோட குர்ஆனை திருத்திக் கொள்ள என்ன முயற்சி செஞ்சிருக்கிறீங்க? கண்ணியமானவர்களே, சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹிஜ்ரி 55ல சக்கராத்துல இருக்கிறாங்க. இப்ப மனைவிய கூப்பிட்டு காது கிட்ட ஒரு செய்தி சொல்றாங்க. ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலம், மனைவியை கூப்பிட்டு சொல்றாங்க, மிக நீண்ட நாட்களாக என்ற ஒரு பெட்டகத்துல நான் மூடி வச்ச என்ற ஒரு கபர்ல என்ன இருக்குது என்ன இருக்குதுன்னு நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களே, இன்றைய நாள் உங்களுக்கான சந்தர்ப்பம், அதுல என்ன இருக்குது என்று பார்க்க முடியும். மிக நீண்ட நாளாக மனைவிக்கு கூட தெரியாம மறைத்து வைத்திருந்த ஒன்றை மனைவிக்கு காட்ட பார்க்கிறாரு. மனைவியோட கையில் ஒரு சாவி கொடுக்கப்படுது. மனைவி போய் அந்த கபோர்ட அல்லது அந்த பெட்டகத்தை திறந்து அதுக்குள்ளால இந்த ஒரு பார்சல் எடுத்துக்கொண்டு வாரா. இப்ப ஹஸ்பண்ட கையில கொடுத்தா ஹஜ்ரத் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த பேக்கை எடுத்து வைஃப்ல கையில கொடுக்குறா. இதை திறந்து பாருங்க.
வைஃப் அதை திறந்து பார்த்தா உக்கி போன தெரிச்ச இடைக்கிற ரத்தத்தினுடைய அந்த மாக்கள் பட்டொரு ஜுப்பா விரிச்சு பார்த்தா மிச்சம் பழசா இருக்குது, மிச்சம் டேமேஜா இருக்குது. கேக்குறாங்க இது என்ன? அடிச்சு வச்ச மாதிரி சொல்றாங்க, நான் நாளை மரணித்தால், சுப்ஹானல்லாஹ், நான் நாளை மரணித்தால் இந்த ஜுப்பாவால என்னை கஃபன் செய்யுங்கள். வைஃப் கேட்கிற, இவ்வளவு தெரிச்ச ரத்தத்தினுடைய கரைகள் படிஞ்ச, சொல்றாங்க இது லேசான ஒரு ஜுப்பவல்ல, நான் பத்ருடைய களத்திலே நான் உடுத்திருந்த ஜுப்பத்தான் இது, நான் பத்ர்ல பிளான் பண்ணினேன், ஈமானுக்கான யுத்தத்துல எங்களையால வெற்றி கொள்ள முடியுமாகிச்சு. ஆனா சக்கராத்துடைய சந்தர்ப்பத்துல அந்த ஷைத்தானோட ஆகப்பெரிய ஈமானுக்காக ஒரு யுத்தம் செய்ய இருக்குது. அந்த யுத்தத்தில் ஒருவன் தோத்து விட்டா அது பத்ரு தோக்குற மாதிரி அல்ல, அது உஹது தோக்குற மாதிரி அல்ல, அது லைஃப் லாங் ஃபெயிலியர். அதனால நான் அன்றைக்கு பிளான் பண்ணினேன், என்னுடைய சக்கராத்துடைய நேரத்தில் நான் இந்த ஜுப்பாவை தான் உடுத்திருக்க வேண்டும், அதே ஜுப்பாவோட தான் நான் கஃபனும் செய்யப்பட வேண்டும் என்பது. கண்ணியமானவர்களே, நான் இது பேசுற ஹிஜ்ரி 55 ஹிஸ்டரி, பத்ர் நடந்த ஹிஜ்ரி 2ல, கிட்டத்தட்ட 53 வருஷத்தினுடைய பிளான் லாஸ்ட் டேயினுடைய ட்ரெஸ்ஸுக்காக. கண்ணியமானவர்களே, எங்க இருக்கிறோம்? நாம் எதை பிளான் பண்ணி வைத்திருக்கிறோம்? கண்ணியமானவர்களே, நீ மௌத்த பத்தி பேச பயமே. நீ வீட்டுக்குள்ளால மௌத்த பத்தி பேசினா, உம்மக்கு முன்னால பேசினா, ஒருவேளை நான் மௌத்தாகினா உம்மா சொல்ற வார்த்தை உன்னோட வாய கழுகு, என்னத்தை பேசுறாய், நல்ல நாள் அதுவுமா, மகரிபுடைய நேரம் அதுவுமா, துவா கபூலாகும். நீ மௌத்தை பத்தி வீட்டுக்குள்ளால பேச தயார் இல்லாத நானும் நீங்களும் எங்க மௌத்துக்கான தயாரிப்புல ஈடுபட போறோம்? நீ மௌத்த பத்தி பேச, மௌத்த பத்தி பிளான் பண்ண எங்கட வீட்டுக்குள்ளால இடம் இல்ல, நேரம் இல்லண்டா, நான் எப்படி என் வைஃபுக்கு என் பிள்ளைக்கு மௌத்த பத்தி பேசுற, மௌத்த பத்தி பிளான் பண்ண சொல்ற? இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவரை தெரியாதவர் ஆலிமாக இருக்க முடியாது. மிக பெரும் இமாம். ஒரு தடவை மிம்பர்ல வச்சு வல்லாஹி பண்ணி சொல்றாங்க, வல்லாஹி கதப்து பிஹாதைனில் உஸ்புவைன் அல்ஃபைனில் முஜல்லதைன், நான் வல்லாஹி பண்ணி சொல்கிறேன், ஏன் இந்த 2 விரல் பட நான் 2000 கிதாபுகள் எழுதி இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். ஒரு தனி நபர் மிம்பர்ல வல்லாஹி பண்ணி சொல்றாரு, என்னுடைய இந்த 2 விரல் பட நான் 2000 கிதாபுகள் எழுதி இருக்கிறேன். அதே மிம்பர்ல சொல்றாரு, என்னுடைய கரம் பிடித்து முர்த்ததான 1,00,000 பேர் ஷஹாதா சொல்லி மீண்டும் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதே மிம்பர்ல சொல்றாரு, என்னுடைய கரம் பிடித்து பெரும் பாவம் செய்த பாவிகள் 1,00,000 பேர் தௌபா செய்து மீண்டு வந்திருக்கிறார்கள். மிக பெரும் இமாம், இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சக்கராத்தில் இருக்கிறாங்க, தன்னுடைய பேர புள்ளைய கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க, மகனே, உங்களோட அப்பா சக்கராத்துல இருக்கிறேன் என்று நினைக்கிறேன், ஒருவேளை உங்களோட அப்பா மௌத்தாகினா, இந்த இமாம் இப்னுல் ஜௌசி சொல்றாங்க, என்னுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு தண்ணி சூடாக்குவாங்க. அப்படி தண்ணி சூடாக்குவதற்கு விறகு தேவைப்படும். மகனே, அப்படி விறகு தேவைப்படுற நேரத்தில் அதோ இருக்குது அந்த ரூம், அந்த ரூமுக்குள்ளால நான் சில கம்பு துண்டுகளை நான் சேகரிச்சு வச்சிருக்கிறேன். அந்த தண்ணியை சூடாக்குற நேரத்தில் அந்த கம்பு துண்டுகளையும் போட்டு அந்த தண்ணியை சூடாக்குங்க மகனே என்று அப்பா பேரப்புள்ளைக்கு வசியத்து செய்கிறாரு. பேரப்புள்ள அப்பா கிட்ட கேட்கிற, அப்பா அப்படி என்னத்தால் ஸ்பெஷல்? அந்த கம்பு தூள்களை போட்டு உங்களோட தண்ணியை சூடாக்குற அளவுக்கு அதுல என்ன ஸ்பெஷல்? இப்ப அப்பா சொல்றாரு பேரப்புள்ள கிட்ட, நான் கிதாப் எழுதுற நேரத்துல நான் ஒரு குச்சை மயில தொட்டு தொட்டு எழுதுவேன். கொஞ்ச நேரம் எழுதிட்டு போற நேரத்துல அந்த குச்சியினுடைய நுனை, அந்த குச்சியினுடைய அந்த முனை இருக்குதே, அதுல அந்த எழுத்து கொஞ்சம் பெருசா வார நேரத்துல நான் எழுத்தை சிறுசாக்க, முன்னால எழுதின அதே எழுத்தினுடைய அளவுக்கு வருவதற்கு கொஞ்சம் அந்த குச்சை நான் சீவுவேன். ஜஸ்ட் ஒரு கம்பு குச்சி.
நான் இப்படி அந்த எழுத்தை அழகாக்குவதற்கு, எழுத்தை ஒரே அளவில் எடுப்பதற்காக வேண்டி நான் அந்த கம்பு குச்சை சீவுற நேரத்தில் வெளியில புழுகுற அந்த கம்பு தூள்களை எல்லாம் நான் சேகரித்த ஒரு மூட்டையாக கட்டி வைத்திருக்கிறேன். நான் எழுதிய 2000 கிதாபுகள் எழுதுவதற்கு பாவித்த கம்பு தூள்களையும் நான் சேகரித்து வைத்திருக்கிறேன். அதால்தான் என்னுடைய ஜனாசாவுடைய தண்ணீர் சூடாக்கப்பட வேண்டும். கலிமாவல்ல, சுவர்க்கத்தை கண்ணால் பார்ப்பதல்ல, சுஜூதிலே மௌத்தாக வேண்டும், கலிமாவுடன் மௌத்தாக வேண்டும், தொழுகையில் இல்லை. கண்ணியமானவர்களே, வெறுமனே என்னுடைய தண்ணீரை சூடாக்குவதற்கான பிளான். சுப்ஹானல்லாஹ். அப்ப மௌத்தாகிட்டாரு, அப்பட தண்ணியை சூடாக்குறதுக்கான ஏற்பாடு நடக்குது. இப்ப பேரப்புள்ள போயிட்டு சொல்றாரு, கொஞ்சம் நில்லுங்க, நீங்க விறகுகளை போடுங்க, இதோட கொஞ்சம் சேர்த்து போடுறதற்கு என் அப்பா சில கம்பு தூள்களை சேகரித்து வைத்திருக்கிறாராம், நான் அதை எடுத்துட்டு வாரேன். அப்ப காட்டின ரூம திறந்து பார்த்தா ஆச்சரியம், ஆச்சரியம் கண்ணியமானவர்களே, அது ஒரு மூட்டை அல்ல, அது ஏராளமான மூட்டைகள், அப்பா சேகரித்து வைத்த கம்பு தூள்கள். அந்த பேரப்புள்ள சொல்றாரு, ஒரு மூட்டையை உடைச்சு போட்டோம், அப்பட தண்ணி கொதிச்சுச்சு. 2வது மூட்டையை உடைச்சு போட்டோம், அப்பட தண்ணி பூர்த்தியாக கொதிச்சு முடிச்சு. அப்பட தண்ணி கொதிச்சு முடிஞ்சு, அப்பட ஜனாசாவும் குளிப்பாட்டப்பட்டு முடிஞ்சு. ஆனா அப்ப தன்னுடைய தண்ணிக்காக செய்த பிளான், செய்த சேகரிப்பு, அந்த கம்பு தூள்கள் ஏராளமாக அந்த ரூமுக்குள்ள மூட்டை மூட்டையாக பேலன்ஸ் இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். இதுதான் பிளான் கண்ணியமானவர்களே. நானும் நீங்களும் ஏமாற்றத்தில் இருக்கிறோம். நானும் நீங்களும் வாழ்வதற்கு பிளான் பண்ணுகிறோம். ஆனால் வாழ்க்கை எதற்காக வேண்டி கொடுக்கப்பட்டதோ அந்த மௌத்துக்கான பிளானை மறந்திருக்கிறோம் கண்ணியமானவர்களே. வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். நீங்க என்னைய சந்திக்கிற அந்த லாஸ்ட் டே இருக்குது, ரப்பு சொல்றான் பிளான் பண்ணிக்கோங்க. ரப்பு சொல்றான் அந்த நாளை வீணாக்கிறாதீங்க. ஒரு மஹல்லாவினுடைய இமாமாக இருப்பதனால சில ஜனாதா வீடுகளுக்கு போனா கடைசியாக மையத்தை எடுக்கிறதுக்கு முன்னால இந்த ஜனாதா வீட்டுக்கு முன்னால் ஒரு பயான் செஞ்சு ஒரு துவா ஓதுமாறு சொல்லுவாங்க. அப்படி அந்த பயான் செய்யறதுக்கு முன்னால வீட்டுக்குள்ளால் இருக்கிற அந்த சந்தூக்க எடுத்து வெளியில ரோட்ல பேமெண்ட்ல வைக்கிற நேரத்துல இந்த வீட்டுக்குள்ளால சில சத்தங்கள் வரும். தடார் என்று யாரோ புலூர சத்தம். யார் என்று கேட்டா மகள் உம்மவை தூக்குறதுனால, உம்மட கடைசி மூஞ்ச மூடுறதுனால மகளுக்கு தாங்கலாம, மகள் கீழே விழுந்துட்டா. அந்த அந்த சந்தூக்க தூக்கி வெளியில எடுக்கிற நேரத்துல அந்த சந்தூக்குல தொத்தி கொண்டு வானம் எடுக்க வானம் வச்சுட்டு போங்க, ஏண்ட உம்மா விட்டுட்டு போயிட்டாதீங்க என்று வீட்டுக்குள்ளால் இருந்து கண்ணீரும் கதறலும் சத்தங்களும் அதை எடுத்து முன்னால வச்சு ஒரு துவாவை ஓதி கடைசியாக அந்த சந்தூக்க தூக்குற நேரத்துல மாப்புல கத்துறாரு, புள்ள மயங்கி விழுகிறாங்க. பார்க்க பரிதாபம். இவ்வளவு விரக்கமா, இவ்வளவு கண்ணியமானவர்களே. இந்த ஜனாசாவை எடுத்துட்டு போயிட்டு மஸ்ஜிதுல வச்சு தொழுகைக்காக வேண்டி வச்சு தொழுகையினுடைய சட்டங்களை சொல்லி கொடுத்ததற்கு பின்னால யாரு தொழுவிக்கிறேன்னு கேட்டா வாப்பா சொல்றாரு, மூத்த மகன் தொழுவிக்கட்டும். மூத்த மகன் முன்னால வந்து இருக்கிறாரு. முதல் தக்பீர், 2ஆம் தக்பீர், 3ஆம் தக்பீர் கற்ற நேரத்துல அப்படியே தலை சுத்தி கீழே விழுகிறாரு. அவருக்கு தொலைவிச்சு கொள்ளேலா, அவ்வளோ இறக்கம். என் உம்மாவை நான் அடக்க போறேனே. உடனே அவர் ஓரமாக்கி மீண்டும் பள்ளி ஹதரத் வந்து அவருக்கு அந்த தாய்க்காக வேண்டி மீண்டும் ஜனாசாவுடைய தொழுகையை ஆரம்பத்தில் தொலைவிச்சு கொண்டு போய் கபூர்ல வைக்கிற நேரத்துல ஹைன்டைம் சின்ன துவா செய்யற நேரத்துல ஏங்கி ஏங்கி அழுகுறாங்க. வந்த மக்கள் எல்லாம் அழுகுறாங்க. இவ்வளவு பாசமா, இவ்வளவு இறக்கமா, இந்த 4 பிள்ளையும் இப்படி அழுகுதே, மாப்பிள்ளை இப்படி அழுகிறாரே, வாப்பா இப்படி அழுகிறாரே. கண்ணியமானவர்களே, வந்த எல்லோரும் அந்த மக்பரால இருந்து வெளியில வார நேரத்துல கண்ணீருமாக கவலையோட வெளியில வராங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த அழுந்த குழந்தைகள், அழுந்த கணவன் ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டு 10 நிமிடம், 15 நிமிடம், 20 நிமிடங்களுக்கு பின்னால கொஞ்சம் ஜன்னலை தொடர்ந்து அடுக்கிய கபரை பார்த்தா கபரு அனாதையாக அதே இடத்தில் இருக்கும். கண்ணியமானவர்களே, இப்ப அழுந்த மாப்பிள்ளை எங்க? விட்டுட்டு போகலான்னு சொன்ன புள்ளகள் எங்க? கொஞ்சம் ஜனாசா வீட்டுல போய் பார்த்தா எல்லாரும் சாப்பாடு போட்டு சகன்ல உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு கேட்கிறாங்க, இரவைக்கு என்ன செய்வோம், 3ஆம் கத்தத்துக்கு என்ன செய்வோம், அந்த பள்ளிக்கு என்ன செய்வோம், இந்த பள்ளிக்கு என்ன செய்வோம். அந்த குழந்தையும் அந்த கணவனும் அந்த வாப்பாவும் லைஃப்ல அடுத்த நாளுக்கான பிளான செஞ்சு முடிஞ்சு, ஆனா கபருக்குள்ளால் இருக்கிறவர் வாழ்ற காலத்துல லாஸ்ட் டேக்கான பிளான் பண்ணலன்னு சொன்னா கை சேதமே கை சேதம். கண்ணியமானவர்களே, ஏமாந்து கொண்டிருக்கிறோம்.
குறைஞ்சது ஏந்த மையத்தை அடக்கி ஒரு 20 நிமிஷம் என்னையோட பக்கத்துல நின்று துவா செய்ய முடியாத புள்ளைகளுக்காகத்தான் நான் வட்டில கைய வச்சேனா? வெறுமனே என்னுடைய ஜனாசாவை அடக்கம் செஞ்சு என்னையோட எனக்காக வேண்டி துவா செய்யறதற்கு கொஞ்ச நேரம் கபூர்ல இருக்க முடியாத ஏண்ட குடும்பத்துக்காகத்தான் நான் தொழுகையை மிஸ் பண்ணினேனா? ஏமாற்றத்தில் இருக்கிறோம் கண்ணியமானவர்களே, ஏமாந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாவுக்கும் நேரம் இல்ல, குடும்பத்துக்கும் நேரம். எல்லாருமே கேட்டா பிஸி பிஸி பிஸி. ஒரு கோல் ஒன்று ஆன்சர் பண்ண டைம் இல்ல, வாய்ஸ் ஒன்று போட்டு வைங்க, நைட்டுக்கு டைம் கிடைச்சா பாக்குறோம். நடிச்சு கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே. இந்த உலகத்தில் ஹாரூன் ரஷீதை விட பிஸியாக இருந்த யாராச்சும் இருக்கிறா? யார் இந்த ஹாரூன் ரஷீத்? யார் இந்த ஹாரூன் ரஷீத்? 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, கிட்டத்தட்ட 23 வருடம் தொடர் ஆட்சியாளர், 23 வருஷ ஆயுள் கால ஜனாதிபதி. ஹிஜ்ரி 170 ஜனாதிபதி போஸ்ட் எடுத்தாரு, ஹிஜ்ரி 193 மௌத்தாகும் வரைக்கும் ஜனாதிபதி. இவருடைய லைஃப் ஸ்டைல பேசுற நேரத்தில் ஒரு மக்கள் எழுதுறாங்க, குறைஞ்சது ஒரு நாளைக்கு 100 ரகாத் நஃபில் தொழுவாரு. நாட்டுடைய ஜனாதிபதி ஒரு நாளைக்கு 1000 திர்ஹங்கள் சதகா செய்வாரு. ஒரு வருஷம் ஹஜ்ஜுக்கு போவாரு. இவர் ஹஜ்ஜுக்கு போற வருஷம் 100 உலமாக்களை துணைக்கு கூட்டிக் கொண்டு போவாரு. அடுத்த வருஷம் இவர் ஹஜ்ஜுக்கு போக மாட்டாரு. யாருக்கெல்லாம் ஹஜ்ஜி என்பது கனவோ அப்படிப்பட்ட 300 பேரை இவருடைய சொந்த செலவுல ஹஜ்ஜுக்கு அனுப்பியிருப்பாரு. எப்பேற்பட்டவர்? 3 வருஷம் 6 வருஷம் அல்ல, 23 வருட ஆயுட்கால ஜனாதிபதி. எவ்வளவு பிஸியா இருந்திருப்பாரு? இவரு குடும்பத்துக்கு நேரம் கொடுக்கலையா? இவர் ஹதீஸுக்கு நேரம் கொடுக்கலையா? இவர் தொழுகைக்கு நேரம் கொடுக்கலையா? நாங்க ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே. நாங்க பிஸி பிஸி. புள்ளோட பேரண்ட்ஸ் மீட்டிங்கு போறதுக்கு நேரம் இல்ல, மனைவியோட பேச நேரம் இல்ல, வீட்டுக்கு கல்யாணத்துக்கு மையத்துக்கு ஒன்றுக்குமே நேரம் இல்ல. கேட்டா வெறுமனே பிஸி பிஸி என்றோம். கண்ணியமானவர்களே, எவ்வளவு பட்ட பிஸி என்று சொன்னவரும் ஒரு நாள் எல்லோருடைய பிஸியையும் தாண்டி போக வேண்டிய ஒரு பயணம் இருக்கிறது கண்ணியமானவர்களே. ஆக பயங்கர எக்கச்சக்கமான பெண்கள் பேசுற நேரத்தில் அவங்களோட பிரச்சனை சொல்ற நேரத்தில் சொல்றாங்க, என்னுடைய கணவனுடைய போனாக நான் இருந்திருக்க கூடாதா? எத்தனையோ டிவோர்ஸ் கேஸ்கள், எத்தனையோ தவறான பாதையில போன பெண்கள் அழைத்து வரப்பட்டு தௌபாவுக்காக உட்கார வைக்கிற நேரத்தில் மன்னிச்சு கொள்ளணும் இந்த வார்த்தைக்கு. அவங்க சொல்றாங்க, ஹதரத் நாங்க வேற தேவையை நாடி நாங்க போகல ஹதரத், என் கஷ்டத்தை என் கவலைய சொல்றதற்கு யாரும் இல்ல, கேட்கறதற்கு யாரும் இல்ல. இவர் இரவுக்கு வந்தா இவரோட பேசுவோம், இவர்கிட்ட சொல்லுவோம் என்றா இவர் வந்தத்தோட போன்ல, இவர் பேஸ்புக்ல, இவர் வாட்ஸ்அப்ல, இவர் ஃப்ரெண்ட்ஸ்மாரோட இவர் சாய் குடிக்கையும் இவர் கடைக்கு போறதுக்கும் என்று இவருடைய ஆஃப் நேரத்தை இவர் இவருடைய என்ஜாய்மெண்ட்ல கழிக்கிறாரு. நான் யாரோட பேச, நான் யாருக்கிட்ட சொல்ல, எனக்கு என்ன பிரச்சனையை சொல்லல, என்ன பிரச்சனையை கேட்க ஆள் இல்ல. இப்படி கவலையில் இருக்க நேரத்தில் ஒரு தேவைக்காக வேண்டி வீல்டு ஏறினோம். முகத்தை பார்த்து கேட்ட ஒரு வார்த்தை, ஹதரத் இன்னைக்கு விபச்சார் என்ற பட்டத்தோடு இருக்கிறோம் ஹதரத். मैडम ऐ मूने विनाश मनोहरी कल्पना करनो हद मैडम ऐ आगे मूने मूने ओया मनोहर जा खीतना वद ओने जा क्षया करंड என்று சொல்லி எடுத்த நம்பர் ஹஜரத் இந்த மொத்த வாழ்க்கையும் டிவோர்ஸ்ல காலிக்கோட்ல வந்து நின்றிருக்குது ஹஜரத். வல்லாஹி பண்ணி சொல்றேன், ஏன் இந்த பாவத்துக்கு காரணம் நான் அல்ல, என்னுடைய கணவன் தான், அவருடைய நேரம் தான் என்று கண்ணீர் வடிச்சு காலிக்கோட்ல இருந்து வெளியில போற எக்கச்சக்கமான பெண்கள் கண்ணியமானவர்களே, எக்கச்சக்கமான புள்ளைகள் சொல்றாங்க, வாப்பட ஒரு நாளுடைய சம்பாத்தியத்தை என்னையால சம்பாரிச்சு கொடுக்க ஏலும் என்றா ஒரு நாள் என் வாப்பவோடு உட்கார வச்சு நான் திம்பேனே என்று புள்ளைகள் கவலைப்படுறாங்க. கண்ணியமானவர்களே, டொய்ஸுக்கு கொடுக்க முடியாது வாப்பட ஃபீலிங்ஸ், நான் வாங்கி கொடுத்த டிவி கேட்க கொடுக்க முடியாது என்று புள்ளட ஃபீலிங்ஸ், வாப்பா உட்கார்ந்து புள்ளட தலையை தடாவி புள்ளைய மடியில் அடிச்சு மானோட பெற்றிடன் அவளுக்கு என்ன வேணும் என்று கேட்கும் ஒரு தைரியமான வார்த்தை நான் உட்கார்ந்து சம்பாதிக்கும் நெச்சத்தால் செய்ய முடியாது. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு நான் கோட்டிபதி, இன்னைக்கு நான் பில்லியனர், ஆனா என் புள்ள கிட்ட கேட்கணும், உன வாப்பா அவளுக்கு வாப்பா இருக்கிறாரா, உன மனைவி கிட்ட கேளுங்க, நான் அவளுக்கு நல்ல கணவனாக இருக்கிறேனா,
திங்கிற சம்பளம் சோறாக இருந்தாலும் மனைவி கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு நல்ல கணவனா? கண்ணியமானவர்களே, எந்த பெண்ணும் பணத்துக்காக வருபவர்கள் அல்ல, நிம்மதியை தேடி வரவங்க. இன்னைக்கு எக்கச்சக்கமானவங்க இருக்கிறாங்க. நாங்க ஏழையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஓப்பனா சொல்றாங்க. ஃப்ரிட்ஜ் நிறைய சாப்பாடு இருக்கு, வீட்டுக்கு வெளியில கார் இருக்குது, வீடு ஃபுல்லா ஏசியா இருக்குது, மனசுல நிம்மதி இல்லாத என் ஹஸ்பண்ட் எங்களுக்கு டைம் தாரல்ல, பிஸி பிஸி என்று நாங்க நடிச்சு கொண்டு இருக்கிறோம். இப்ப கடைசி கட்டம், இப்ப எல்லாம் சம்பாதிச்சு இப்ப சொல்றாரு, ஹான்சி குற்றத்துல சாஞ்சு கொண்டு புள்ளகள் கவனிக்கிறல்ல, பொஞ்சாதி கணக்கெடுக்கிறல்ல, புள்ளக்கு இறக்கம் தேவையான நேரத்துல நீங்க உட்கார்ந்த பஜார்லண்டா, இப்ப புள்ளக்கு உங்களோட இறக்கம் தேவையில்ல, புள்ளக்கு நீங்க கொடுத்த பணம் ஒரு நாளும் உங்களோட கடைசி கட்டத்துல உங்களுக்குரிய துணையாக இறக்கமாக ஒரு நாளும் நிக்காது. கண்ணியமானவர்களே, சம்பாதிக்கிற 1000 ரூபாய் தான், சம்பாதிக்கிற 1500 ரூபாய் தான். ஆனா புள்ளைய கூப்பிடுங்க, உட்கார வைங்க, இறக்கத்தை கொடுங்க, அவனுக்கு சம்பள சோத்தண்டாலும் இறக்கமா தீர்த்துடுங்க, வாப்பட கைய பிடிச்சி பஸ்ஸுக்கு கூட்டிட்டு வந்து பழக்குங்க. நாங்க கடைசி கட்டத்துல சில நேரம் அவன் கோடீஸ்வரனா இருப்பான், ஆனா அவனுக்கு படத்திட பொறுமதி விளங்காது. வாப்பா கூட்டிட்டு போனது, வாப்பா உட்கார வச்சது, வாப்பா திங்க தந்தது, மௌத்து வரைக்கும் ராஜா மாதிரி பார்த்துக் கொள்வான். கண்ணியமானவர்களே, என்ன சொல்ல வருகிறேன் என்றா, இவ்வளவு பிஸியான ஹாரூன் ரஷீத் இறைவனையும் சந்தோஷப்படுத்தினாங்க, தன்னுடைய குடும்பத்துக்கும் நேரம் கொடுத்தாங்க, மௌத்துக்கான பிளானையும் ஜனாதிபதி புட்டுவத்திலிருந்து செஞ்சாங்க. கடைசி சந்தர்ப்பம், தன்னுடைய ஒரு தோழனை, தன்னுடைய ஒரு நண்பனை பார்த்து கேட்கிறாரு, எனக்கு மிச்சம் வருத்தமாக இருக்குது, அருணி கபரி, ஒருவேளை நான் மரணித்தால் என்னை எங்கு அடக்கம் செய்வார்களோ அந்த கபரு கிட்ட கொஞ்சம் என்னை கூட்டிட்டு போங்களே. மஹல்லாவுடைய மையவாடிக்கு நாட்டினுடைய ஜனாதிபதி அழைத்து செல்லப்படுகிறார். கூட்டிட்டு போய் சொன்னாங்க, இதுதான் கடைசியாக அடக்கப்பட்ட ஜனாசா, ஒருவேளை இதற்கு பின்னால் யாரும் மௌத்தாகல, நீங்க தான் மௌத்தாகினீங்க என்றா இதுதான் உங்களுடைய கபூராக அமைய போகிறது. சொன்னாங்க, என்னை அந்த இடத்துல வைங்களே. கேட்டாங்க, நாட்டுடைய ஜனாதிபதி பச்சை மண்ல. சொன்னாங்க, ஏமாத்தாதீங்க, என்னைய ஏமாத்தாதீங்க, இப்ப நாட்டுடைய ஜனாதிபதி பச்சை மண் என்றீங்களே, ஒருவேளை நான் மரணித்து எனக்கு என்னுடைய பேரை ஹாரூன் ரஷீத் என்பதிலிருந்து கலட்டி ஜனாசா என்று வந்துவிட்டால் நீங்க இது பச்சை மண்ணி 23 வருஷத்துடைய ஜனாதிபதி என்ற பாப்பீங்களே, என்னை ஏமாத்தாதீங்க, என்னை வைங்க அந்த மண்ணில. அந்த மண்ணில வைக்கப்பட்டுச்சு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கிட்ட சொன்னாங்க, மா அகுனா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா, என்ற சொத்து செல்வங்கள் ஒன்றும் எனக்கு பிரயோஜனம் அளிக்கல்ல, என்னுடைய ஆட்சி அதிகாரம் ஒன்றும் எனக்கு பிரயோஜனம் அளிக்கல்ல. யா ரப் இர்ஹம் மன் ஜால முல்குஹு, யா ரப் இர்ஹம் மன் ஜால முல்குஹு. எந்த ஹாரூன் ரஷீதுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் வீணா போச்சோ, எந்த ஹாரூன் ரஷீதுடைய சொத்து செல்வத்தால் எந்த பிரயோஜனமும் அளிக்கலையோ, இந்த ஹாரூன் ரஷீதுக்கு நீ இரக்கம் காட்டு யா அல்லாஹ். அப்படியே மயங்கி விழுகிறாங்க. தூக்கி கொண்டு வரப்படுகிறது. அரண்மனைக்குள்ளால போற நேரத்தில் சொல்றாங்க, எங்க கூட்டிட்டு போக போறீங்க? நான் மௌத்தாகினா என கபருக்குள்ளால் ஒரு பாய் கூட விரிப்பதற்கு உதவி செய்ய முடியாத நீங்க என்னை எங்க மீண்டும் இந்த அரண்மனைக்குள்ளால கூட்டிட்டு போறீங்க? அப்படியே மண்ணுக்கு, அப்படியே அரண்மனைக்கு முன்னால மண்ணில் வைக்கப்படுகிறது. குர்ஆன திலாவத் செய்றாங்க, குர்ஆன திலாவத் செய்றாங்க. மாகுனா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா. கடைசி வார்த்தை குர்ஆனாக அமைகிறது. மௌத்துக்கான தயாரிப்பு இருந்தது ஜனாதிபதியுடைய புட்டுவத்தில். ஆனா ரப்புக்கு முன்னால இர்ஹம் மன் ஜால முல்கு என்ற அடிமை தனத்தோட மௌத்துக்குரிய தயாரிப்போட மௌத்தாகினாங்க. கண்ணியமாக ஒரு விஷயத்தை நல்ல விலையும் கொள்ளணும். மஹல்லால சில ஜனாசாவுடைய அறிவித்தல்கள் வரும் வாசிக்குமாறு. இந்த ஜனாசாவுடைய அறிவித்தல் வாசிக்கிற நேரத்தில் சில கோல் உடனே வரும். அதாவது ஜனாசா நியூஸுக்கு அக்கியவா கவுது இன்னாருடைய தன்ன. அதே தெரிந்தொருவராக இருந்தால் உடனடியாக கேட்கப்படும் அடுத்த கேள்வி, கீயத்தது ஜனாசக கண்ணி, எத்தனை மணிக்கு மையத்தெடுக்கிற? ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் யாராகவும் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் மைக்ல என்னுடைய ஜனாசா செய்தி வாசிக்கப்பட்டால் அது யாராக இருந்தாலும் அது ஜஸ்ட் ஒரு நியூஸ். கண்ணியமானவர்கள், இந்த வாழ்க்கைக்காகத்தான் ரப்பை ஏமாற்றிக் கொண்டு குடும்பத்துக்கு நேரம் கொடுக்காம நானும் நீங்களும் ஏமாற்றத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஜனாசா வீட்டில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அவருடைய மிக முக்கியமான ஒரு நண்பர் ஹசனுல் பஸ்ரியை கண்டத்தோட இமாம் ஹசனுல் பஸ்ரி கிட்ட வந்தாங்க. வீட்டுக்குள்ளால இருந்த அழுகையுடைய சத்தம். ஜனாசாவை சுமக்கிறதற்கு தயாராகிறாங்க. ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த நண்பரை பார்த்து கேட்டாங்க, ஒருவேளை இந்த ஜனாசாவுக்கு இப்ப மீண்டும் அல்லாஹ் ஒரு சான்ஸ் கொடுத்து உயிரை கொடுத்தால் இதற்கு பின்னால் இந்த ஜனாசாவுடைய இதர பேலன்ஸ் லைஃப் எப்படி இருக்கும்? இவர் சொன்னாரு, சொந்தூக்குல எல்லாம் கேட்டு இருக்குமே, அவருக்கு வாயத்தொண்டு பேசத்தானே.
பக்கத்தில் அழுகிற புள்ளைய பார்த்து, மகனே நான் ஏமாத்தத்தில் இருந்தேன், நான் பிஸி பிசினஸோட இருந்தேன், நான் கஷியரை கட்டிப்பிடிச்சு கொண்டு தொழுகை மிஸ் ஆக்கினேன், ஆனா இந்த வாழ்க்கை பில மகன் என்ற சக்கராத்துல எனக்கு அது விளங்கிட்டு, மலக்குல் மௌத் என்ற பணத்தை பார்க்கல, மலக்குல் மௌத் என்ற சொத்தை பார்க்கல, மலக்குல் மௌத் என்ற குர்ஆனைத்தான் பார்த்தாரு, மலக்குல் மௌத் என்ற சதகாவத்தான் பார்த்தாரு, மலக்குல் மௌத் என்ற தஹஜ்ஜுதை தான் பார்த்தாரு. மகனே நீ இபாதத் தாரியாக மாறிரு, மகனே நீ அமல் செஞ்சிரு என்பதை சொல்ல வேண்டும். ஆனால் சொல்ல முடியாமல் பரிதவித்த அந்த உள்ளம், பொஞ்சாதி 26 வருஷம் 32 வருஷம் என்னையோட இருந்தீங்களே, என்னைய விட்டுட்டு போறீங்களே என்று கத்தி கதற நேரத்துல நான் உங்களோட கரம் பிடித்து கவிழ்த்து சொன்னது வெறுமனே சோத்துக்காக அல்ல, வெறுமனே உடுப்புக்காக அல்ல, வெறுமனே ஊட்டுக்காக அல்ல. நான் உங்களோட வாப்பட கரம் பிடித்து கவிழ்த்து நிக்காக சொன்னது வெறுமனே துனியாவை தருவதற்கு அல்ல, சுவர்க்கம் வரை உங்களோட கையை பிடிச்சு கொண்டு போய் சுவர்க்கத்துல விடுவதற்கு நான் தவற விட்டேனே. நான் என் பிசினஸ்ல, என் டவுன்ல, என் வெளிநாட்டு பிரயாணங்கள் நான் ஏண்ட வாழ்க்கையை கழிச்சு விட்டேனே. நீங்க இப்ப அதல பாதாளத்தில் இருக்கிறீங்களே, உங்கள்ட்ட மார்க்கம் இல்லையே, உங்கள்ட்ட தீன் இல்லையே, உங்களோட மகனுக்கு பின்னால நேரம் டிவியோட போனோட யூடியூப்ல பேஸ்புக்ல கழியுது. நான் உங்களுக்கு குருவான தரலையே, நான் உங்களுக்கு தீன தரலையே. என்னுடைய அன்பு மனைவியே, உலகத்தில் இவ்வளவு பாசமா இறக்கமனே பார்த்து கொண்டீங்களே, ஆனா நீங்க நாளைக்கு நரகம் பெய்ற்றுவீங்களே. அதனால நீங்க திருந்துங்க, நீங்க வாழுங்க, நீங்க அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நடங்க என்று சொல்லுவதற்கு உள்ளம் பழுத்தவிக்கும், கத்தலும் என்று நினைக்கும்.